கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் கடந்த ஒரு வார காலமாக அவ்வப்போது கனமழையும், ஒரு சில நேரங்களில் சாரல் மழையும் தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாகவே பெய்து வருகிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் நேற்று மாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்தது. இந்த கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுமார் ஒரு வார காலமாக கனமழை பெய்து வருவதால் ஒரு சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுவது ஒரு வாடிக்கையாக நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று காலையில் சுமார் 7 மணி அளவில் கொடைக்கானலில் இருந்து மேல்மலை கிராமங்களான பூம்பாறை, மன்னவனூர், கலாவரை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில் பூம்பாறை அருகே ஒரு காய்ந்த மரம், ராட்சச மரம் சாலையின் நடுவே விழுந்ததால் போக்குவரத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை வெட்டி அகற்றிய பிறகு சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு இந்த போக்குவரத்தானது தற்போது சீர் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ராட்சச மரம் முறிந்து விழுந்ததால் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய விவசாயிகள் இந்த போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் இதுபோன்ற மழை காலங்களில் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய மரங்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது.